ஹாய் கைஸ், நம்ம இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்க எல்லாருக்குமே என்னோட இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே வாழ்த்துக்கள். விமன்ஸ் டே அப்படின்னு சொன்னாவே நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சோசியல் மீடியால பகிர்றதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பாத்துக்கிட்டு இருப்போம், ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்போம். நார்மலாவே இதுதான் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கும். இதுக்கான ஹிஸ்டரி நிறைய பேர் பேசுவாங்க. பட் ஆனா அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரிஜினல் லைஃப்ல என்ன நடக்குது அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரியறது இல்லையா? தெரிஞ்சாலும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அதை வேற மாதிரி பாலிஷ் பண்ணி சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சதியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம போராடின காலம் போய் இன்னைக்கு பாலிடிக்ஸ்ல நம்மளுக்கு ஈக்குவலான ரைட்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய காலத்துல வந்திருக்கோம். ஒரு சச் அ பிக் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு ப்ராக்ரஷன்ல போய்கிட்டே இருக்கு. விமன் எல்லாம் எம்பவர் ஆயிட்டாங்க, எல்லா ஃபீல்டுலயும் அவங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப ப்ரொக்ரஷன் இந்த இடத்துல கிடைச்சிருச்சா, எம்பவர் ஆயிட்டாங்களா அப்படின்னு கேட்டா ஸ்டில் இல்ல. இந்த ப்ரொக்ரஷன் வந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னும் நிறைய ஃபீல்டு வந்து நம்ம எம்பவர் ஆகிறதுக்கு இருக்கு. எப்ப வந்து எல்லா இடத்துலயுமே நூக் அண்ட் கார்னர்ல இருக்க ஒவ்வொரு விமனும் வந்து அவேரா எஜுகேட்டட் ஆகுறாங்களோ அப்பதான் இந்த விமன் சொசைட்டி வந்து எம்பவர் ஆச்சு அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும். இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம சொல்லலாம், பசங்களை விட பொண்ணுங்க தானே மார்க் வந்து ஜாஸ்தியா வாங்குறாங்க. 10th இருக்கட்டும் 12th இருக்கட்டும், பெண்களோட லிட்ரஸி ரேட் தான் வந்து ஜாஸ்தியா இருக்கு. பசங்களை விட அவங்க தான் வந்து ரிசல்ட் காட்டுறாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஓகே, இந்த பாயிண்ட் வந்து நல்ல பாயிண்ட், செம்மையா இருக்கு. ஓகே, பட் ஆனா ஹையர் எஜுகேஷன் வரப்ப, காலேஜ் வரப்ப, அது வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் வரப்ப எத்தனை பெண்கள் வந்து வேலை வாங்குறாங்க? அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவாலிட்டி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த இடத்துல ஈக்குவாலிட்டி அப்படின்னு நம்ம பேசுறது எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, விமனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏதோ ஒரு லைட்டான இடத்துல மிஸ் ஆகுது அப்படிங்கறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எந்த மாதிரி இடத்துல மிஸ் ஆகுது? பெண்களுக்கு கல்வி கிடைச்சிருச்சு. கண்டிப்பா எல்லார் வீட்லயும் வந்து இப்ப பாத்தீங்கன்னா விமனை வந்து படிக்க வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பையனை படிக்க வைக்கிறதுக்கும் பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பொதுவா பேரண்ட்ஸோட கருத்து என்னவா இருக்கு? பையனை படிக்க வைக்கிறப்ப அது அவனோட லைஃபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வைக்கிறாங்க. பொண்ணு படிக்க வைக்கிறதுங்கிறது இப்ப பேசிக்கா என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா, பொண்ணு நிறைய படிச்சுச்சு அப்படின்னா வரதட்சணை கம்மியா கொடுத்து கல்யாணம் பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துலதான் வந்து போய்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி எப்படி ஒரு பையனுக்கு அவனோட வாழ்க்கைக்கு கல்வி முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அதே மாதிரி பெண்களையும் படிக்க வச்சாங்கன்னா கண்டிப்பா வந்து இன்னும் பெரிய லெவல்லே ரீச் பண்ணலாம். கிடைச்ச ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லயே இவ்வளவு விஷயங்கள் பெண்களால சாதிக்க முடியுது அப்படின்னா இன்னும் நிறைய கேட்ஸ் ஓப்பன் ஆச்சு, இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா இதை விட பெரிய லெவலையே சாதிக்க முடியும். ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இந்த லிட்ரஸி ரேட் இது எல்லாமே பார்த்தாச்சு. மத்த எல்லா இடத்துலயும் சேமான ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதா அப்படின்னா நிறைய பேர் கிடைக்குது அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பட் ஆனா ஸ்டில் வந்து இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இப்பயுமே நம்ம வந்து எங்கேயாவது வெளியில போனோம் அப்படின்னா காமனா நம்ம கேட்கறது என்னது? பெண்கள் வந்து அவங்க முன்னேறிட்டாங்க, நீங்க தானப்பா எங்கே போனாலும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுன்னு. பட் ஆனா ஒரு ஆண் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமும் பெண் சந்திக்கக்கூடிய வாழ்க்கை முறையும் பாத்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட் தான். என்னைய கேட்டா பெண்கள் வந்து 2 சிலுவைகளை சுமந்துகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். பேசிக்கலி ஒர்க்கிங் விமன். ஏன்னா நம்ம ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா சொல்லிட்டு போயிடும். அவங்களுமே வீட்டுல இருக்க எல்லா வேலையும் பார்க்கணும். ஹோம் மேக்கர் அப்படிங்கிற அந்த டேக் வந்து அவங்க மேல விழுந்துறதுனாலே என்ன ஆயிரும்? நீ வந்து வீட்டுல சும்மா தானே இருக்க, அப்ப இந்த வேலையை பாரு, இங்க போ, வெளியில போ, இங்க போய் இதை பண்ணுட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களும் வந்து கோ த்ரூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒர்க்கிங் விமன் வரப்ப அது இன்னும் கொஞ்சமே பர்டன் எக்ஸ்ட்ராவாகும். அவங்களுக்குன்னு ஒரு மெய்டு வச்சுக்கலான்னு பார்த்தா கூட அது வந்து அந்த இடத்துல பிரச்சனையா தான் தெரியும். பெரிய விஷயமா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. வேலைக்கு போறதுனால மெய்டு வச்சிருக்காங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஆஃபீஸும் போயிட்டு வருவாங்க. திருப்பி வீட்டுல வந்து டின்னர் குக் பண்ற மாதிரி இருக்கும். குழந்தைகளுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுக்க முடியாத மாதிரி அவங்களுக்கு எப்பயுமே தோணிக்கிட்டே இருக்கும். ஃபேமிலி டைம், மீ டைம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கட் டவுன் ஆகிக்கிட்டே வரும். இந்த மாதிரி ரொம்ப பெரிய சவால்களை தாண்டியும் பெண்களால சாதிக்க முடியுது அப்படின்னா இன்னமுமே வந்து பாத்தீங்கன்னா வைடரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிச்சுன்னா சூப்பரா சாதிக்கலாம். ஓகே, இன்னும் சூப்பரா பிளேஸை எப்படி செக்யூர் பண்றது அப்படின்னா ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க இன்னும் கவனம் செலுத்தணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிதி மேலாண்மை, நிதி கல்வி அப்படின்னு சொல்லலாம். நிதி கல்வி அப்படிங்கறதுல மோஸ்ட்லி பெண்களை விட ஆண்கள் தான் இன்டெலெக்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பரவலான ஒரு பேச்சு இருக்கு. என்ன கேட்டா ஆமா அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அவங்க இன்டெலெக்டா இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு, பர்சீவ் பண்ணிக்கிட்டாங்க. நம்மளுக்கு கிடைக்கல, இன்ட்ரெஸ்டும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே வந்து பிளைண்டா ஒருத்தவங்களை ட்ரஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளும் ஒரு சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆண்கள்கிட்ட விட்டுறோம். அதனால அவங்க அந்த நிதி மேலாண்மையில ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் லேக் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நிதி கல்வியை பெண்கள் கத்துக்கிறது மூலமா அவங்களால ஈஸியா சேவ் பண்ண முடியும். நிறைய காப்பீடு திட்டங்கள் பத்தி தெரிஞ்சுக்க முடியும். மேபி இன் ஃபியூச்சர்ல வந்து அவங்க தனியா அவங்களோட லைஃபை இண்டிபெண்டா லீட் பண்ற மாதிரி இருந்தாலும் இந்த நிதி கல்வி தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவங்களால சூப்பரா அவங்களோட ஃபேமிலியை மேனேஜ் பண்ண முடியும் ஃபினான்ஷியலி. ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே வாழ்த்துக்கள். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படிங்கிற இந்த மொழிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் மாற்றி காண்போம்.